காசாவில் இஸ்ரேல் தனது போரை தொடங்கி 2 வருஷம் முடிவடைஞ்சிருக்கு. அந்த பகுதியில வாழ்க்கை இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்ப கடினமாகவுமே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். குறைந்தபட்சமா 67,173 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் 1,69,780 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் ஹமாஸ் நடத்தி வந்திருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. போர் நிறுத்தம் முடிவிற்கு எப்போது வரும்னு நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு இப்போ அதற்காக ஒரு முடிவும் எட்டப்பட்டிருக்கு. இந்த முடிவுகள்ல என்ன ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு, அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம். எகிப்துல 3 நாட்கள் தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் வெளியிட்ட 20 அம்ச அமைதி திட்டத்தினுடைய முதல் கட்டத்துல இஸ்ரேலும் ஹமாஸும் கையெழுத்திட்டு இருக்கிறதாக ட்ரம்ப் கூறியிருந்தாரு. இதனுடைய பொருள் என்னன்னா, எல்லா பணைய கைதிகளுமே ரொம்ப சீக்கிரத்திலேயே விடுவிக்கப்படுவார்கள். அதே நேரத்துல நீடித்த அமைதியை நோக்கிய முதல் படிகளாக இஸ்ரேல் தங்களுடைய படைகளை அந்த பகுதியிலிருந்து படிப்படியா திரும்ப பெறும் அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் தன்னோட சமூக ஊடக பக்கத்துல பதிவிட்டாரு. முதல் கட்டம் என்ன அப்படிங்கிறது பற்றிய கூடுதல் விவரங்களை அவர் கொடுக்கல அப்படின்னாலுமே இந்த போரினுடைய எண்டாக அதை பார்க்கலாம். முன்னதாக 2023 அக்டோபர் 7 அன்றைக்கு தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல் நடத்தப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு விஷயங்கிறது வந்திருக்கு. இதுல சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டு 251 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கவும் பட்டிருந்தாங்க. இது காசாவில் ஒரு பெரிய இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலை தூண்டுவதற்கு காரணமாகவும் அமைஞ்சது. இதுல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 67,000க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறதாக அந்த பிரதேசத்தினுடைய ஹமாஸ் நடத்தக்கூடிய சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. அதனுடைய புள்ளி விவரங்களை ஐநா மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளால துல்லியமாகவும் காணப்படுற வகையில தான் இருக்கு. காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுதலை திட்டத்திற்கு இஸ்ரேல் அரசாங்கம் வெள்ளிக்கிழமை அந்த ஏர்லி மார்னிங்ல ஒப்புதல் அளித்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் ஒரு அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நம்பிக்கையை எழுப்பிய ஒரு ஒப்பந்தத்துல போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததால பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் பெரிதும் அழிக்கப்பட்ட வடக்கு காசா பகுதிக்கு திரும்பிட்டு இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பணைய கைதிகளுமே இன்னும் சில நாட்களுக்குள்ள விடுவிக்கப்படவும் இருக்காங்க. சரி, ட்ரம்பினுடைய அந்த 20 அம்ச காசா அமைதி திட்டத்துல என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். காசா பகுதி அதோட அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இல்லாம அதே நேரத்துல தீவிரவாதம் இல்லாத அமைதியான மண்டலமாக மாற்றப்படுங்கிறது தான் முதல் அம்சமாக இருக்கு. அடுத்ததாக காசா மக்களினுடைய நலனுக்காக காசா மறு வடிவமைப்பு செய்யப்படும். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது போதுமானதை விட ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த முன்மொழிவுக்கு 2 தரப்பினருமே ஒப்புக்கொண்டுட்டாங்க அப்படின்னா போர் உடனடியாக முடிவுக்கும் வரும். பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு தயாராவதற்கு இஸ்ரேலிய படைகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவில் இருந்து பின்வாங்கும். இந்த நேரத்துல வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் உட்பட அனைத்து ராணுவ நடவடிக்கைகளுமே ஸ்டாப் பண்ணப்படும். அதே நேரத்துல இஸ்ரேல் இந்த ஒப்பந்தங்களை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்ட 72 மணி நேரத்திற்குள்ள உயிருடன் இருக்கக்கூடிய மற்றும் இறந்த எல்லா பணைய கைதிகளையுமே திருப்பி அனுப்பப்படுவார்கள்ங்கிறதும் இந்த அம்சத்துல முக்கியமானதாக இருக்கு. அதே நேரத்துல அனைத்து பணைய கைதிகளுமே விடுவிக்கப்பட்ட உடனே இஸ்ரேல் 250 ஆயுள் தண்டனை கைதிகளையும் 2023 வருஷம் அக்டோபர் 7க்கு பிறகு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 1700 காசா வாசிகளையுமே விடுவிக்கும். இதுல அந்த சூழல்ல தடுத்து வைக்கப்பட்டிருந்த எல்லா பெண்கள் மற்றும் குழந்தைகளுமே அடங்குவாங்க. இறந்த காசா வாசிகளினுடைய உடல்களையும் இது விடுவிக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல அனைத்து பணைய கைதிகளுமே திரும்ப பெறப்பட்ட உடனே அமைதியான ஒரு வாழ்வுக்கு உறுதியளிக்கக்கூடிய வகையில ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுங்கிறதும் ஒரு அம்சமாக இருக்கு. காசாவை விட்டு அவங்க வெளியேற விரும்பக்கூடிய, அதாவது ஹமாஸ் உறுப்பினர்கள் வெளியேற விரும்பினாங்கன்னா மற்ற நாடுகளுக்கு செல்ல ஒரு பாதுகாப்பான சூழல் வழங்கப்படுங்கிறதும் இருக்கும். அடுத்ததாக இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே முழு உதவியும்
உடனடியாக காசா பகுதிக்கு அனுப்பப்படும். இதுல உள்கட்டமைப்பு, அதாவது வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கழிவுநீர் இதெல்லாமே இருக்கும். மருத்துவமனைகள் மற்றும் பேக்கரி, அந்த உணவு தேவையான பொருட்களுடைய ரீஹாபிலேஷன் அப்படிங்கிறதும் இதுல இருக்கும். இடிபாடுகளை அகற்ற தேவையான உபகரணங்களை அங்க கொண்டு வர்றது மற்றும் ஓபன் ரோட்ஸ் இது எல்லாமே இந்த பகுதியில நடத்தப்படும். அடுத்ததாக காசா பகுதியில விநியோகம் மற்றும் உதவிக்கான நுழைவை பொறுத்த வரைக்குமே அந்த 2 தரப்பினரினுடைய தலையீடுங்கிறது இல்லாம ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதனுடைய நிறுவனங்கள் மற்றும் ரெட் கிரசன்ட் மூலமாக தொடருங்கிறதும் இந்த அம்சத்துல இடம்பெற்றிருக்கு. அதே நேரத்துல இவர்களுடன் சேர்ந்து உதவிக்காக பிற நிறுவனங்களுமே சேருவாங்க. அடுத்த அம்சத்தை பொறுத்த வரைக்குமே காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொது சேவைகள் வழங்குவதற்கு பொறுப்பான தொழில்நுட்ப, அதே நேரத்துல அரசியல் சார்பற்ற பாலஸ்தீன குழுவினர் தற்காலிக இடைக்கால நிர்வாகம் அமைக்கப்பட்டு நிர்வாகத்திற்கு கீழே காசாங்கிறது நிர்வகிக்கப்படும். இந்த குழுவை பொறுத்த வரைக்குமே தகுதி வாய்ந்த பாலஸ்தீனியர்கள் மற்றும் சர்வதேச நிபுணர்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில இருக்கும். மிடில் ஈஸ்ட்ல மாடர்ன் நகரங்களை உருவாக்க உதவிய நிபுணர்களினுடைய குழுவை கூட்டி காசாவை மீண்டும் உருவாக்குறதுக்கு, கட்டி எழுப்புறதுக்கு ட்ரம்ப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிளான்ங்கிறது உருவாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எதிர்கால காசாவிற்கு ஜாபாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குறதுக்காக அதற்காக முதலீடுகளை ஈர்ப்பதற்கான திட்டமும் தீட்டப்படும். இந்த 20 அம்சத்தில் அடுத்ததாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சம் என்னன்னு பார்க்கும்போது டாரிஃப் மற்றும் ஆக்சஸ் ரேட்ஸ் மற்ற நாடுகளுடன் திட்டமிட்டு அதற்காக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்கிறது உருவாக்கப்படும். காசாவை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய யாருமே. அதே நேரத்தில் அங்கிருந்து வெளியேற போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுதந்திரமாக போயிட்டு திரும்பி வருவதற்கான வாய்ப்பும் உருவாக்கப்படும். மக்களை அந்த பகுதியில் தொடர்ந்து தங்க வைக்கிறதுக்கு ஊக்குவிப்பு அப்படிங்கிறதும் நடக்கும். அதே நேரத்தில் சிறந்த காசாவை உருவாக்குவதற்கான வாய்ப்பையும் அவர்களுக்கு நாங்கள் அளிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு அம்சம் என்னன்னு பார்க்கும்போது ஹமாஸ் மற்றும் பிற பிரிவுகள் காசாவினுடைய நிர்வாகத்தில் நேரடியாகவோ இல்லைனா மறைமுகமாகவோ இல்லைனா எந்த ஒரு ஃபார்ம்லையுமே தன்னோட பங்கை வகிக்காதுங்கிறத ஒப்புக்கொள்ளணுங்கிறதும் இந்த அம்சத்தில் ஒரு முக்கிய விஷயமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டனல்ஸ் மற்றும் வெப்பன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்குமே அங்கே இருக்கக்கூடிய எல்லா இராணுவ, அதே நேரத்தில் பயங்கரவாத மற்றும் தாக்குதல் உட்கட்டமைப்புகள் எல்லாமே அழிக்கப்படுங்கிறதும் இந்த அம்சத்தில் இடம்பெற்றிருக்கு. மீண்டும் அது கட்டப்படாது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து என்ன அம்சம் பார்க்கும்போது காசாவில் எந்த வகையிலையும் ஹமாஸ் பிரிவால் இனி அச்சுறுத்தல் இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்யணும். காசாவில் உடனடியாக நிலைநிறுத்தப்படுவதற்காக டெம்பரரி இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். இதை பொறுத்த வரைக்குமே அரப் அண்ட் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸுடன் சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதற்கான வேலையை செய்யுங்கிறதும் இந்த அம்சத்தில் இடம்பெற்றிருக்கு. காசாவில் சரிபார்க்கப்பட்ட பாலஸ்தீன காவல் படைகளுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் பயிற்சி அளித்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கும். இந்த துறையில் விரிவான அனுபவம் இருக்கக்கூடிய ஜோர்டான் மற்றும் எகிப்துடன் இது குறித்து கலந்தாலோசிக்கவும் இந்த அம்சத்தில் விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த மடையை பொறுத்த வரைக்குமே நீண்ட கால உள்நாட்டு பாதுகாப்புக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நம்பப்படுது. எல்லை பகுதிகளை பாதுகாப்பதற்காக இஸ்ரேல் மற்றும் எகிப்துடன் இணைந்து ISF இணைந்து செயல்படும். அதே நேரத்தில் இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமிக்கவோ அல்லது தன்னுடன் இணைத்து கொள்ளவோ கூடாதுங்கிறதும் ஒரு முக்கிய அம்சமாக இதில் இடம்பெற்றிருக்கு. மற்றும் ஒரு அம்சம் என்னன்னு பார்க்கும்போது ஹமாஸை பொறுத்த வரைக்குமே இந்த ப்ரப்போசலை டிலே பண்ணினாலோ இல்லைனா ரிஜெக்ட் பண்ணினாலோ இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் இருந்து இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் ISFக்கு ஒப்படைக்கப்பட்ட பயங்கரவாதம் இல்லாத பகுதிகளில் உதவி நடவடிக்கை உட்பட மேற்கூறிய அம்சங்கள் எல்லாமே தொடருங்கிறதும் ஒரு அம்சம். அடுத்ததாக பாலஸ்தீனியர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களினுடைய மனநிலைகளை மாற்றக்கூடிய முயற்சியில அமைதியிலிருந்து பெறக்கூடிய அந்த நன்மைகள் என்ன, அமைதி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், சக வாழ்வு எப்படி இருக்கும், வாழ்வு இன்னும் மேம்படுத்துவதற்கான எல்லா விஷயங்களுமே சொல்வதற்காக இன்டர்ஃபெய்த் டயலாக் ப்ராசஸ்ங்கிறது நிறுவப்படும்ங்கிறது இந்த அம்சத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக திட்டமிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக காசா ரீடெவலப்மெண்ட் நடக்கக்கூடிய அதே வேளையில பாலஸ்தீன அதிகார சீர்திருத்த திட்டம்ங்கிறது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் போது பாலஸ்தீன மக்களினுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய தன்னாட்சி மற்றும் தனிநாட்டு அமைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை நோக்கி
செல்வதற்கு ஒரு நம்பகமான பாதை உருவாக்கப்படுங்கிறதும் இந்த அம்சத்துல ஒரு விஷயமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக அமைதியான மற்றும் வளமான சகவாழ்வுக்காக உடன்பட இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையில அமெரிக்கா ஒரு உரையாடலை நிறுவும். அந்த டிஸ்கஷன்ல எல்லாமே தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த 20 அம்ச திட்டத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த மேற்கூறிய 20 அம்சங்கள் அப்படிங்கிறது தான் காசாவினுடைய பீஸ் பிளான் திட்டத்துல அமெரிக்க அதிபர் குறிப்பிட்ட விஷயங்களாகவும் இருக்கு. 2 வருடங்களாக நடைபெற்ற போரினுடைய முடிவாக ஒரு வழியா இதுல ஹமாஸும் இஸ்ரேலும் ஒத்து வந்திருக்காங்க. இதனை அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பணைய கைதுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அந்த பகுதிகள் ஆக்கிரமிச்சிருந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் படை வெளியேறது, அதே நேரத்தில் காசா மக்களுக்கு உதவியை அளிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இனி படிப்படியாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இதனை அடுத்து வேறு விதமான ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்.